ஸ்ரீ சிவமகாபுராணம். அதிலே 7வது வாயவிய சம்ஹிதை, அதிலும் உத்தரகண்டம், அத்தியாயம் 31. சிவபெருமானுடைய 5 ஆவரணங்களையும் அதிலே விளங்கக்கூடிய தேவதைகளினுடைய துதிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். 1-2 சென்ற முறை கண்டதையே மீண்டும் நாம் பார்த்து 1-2 ஸ்லோகங்களோடு நாம் தொடர்கிறோம். ஆவரண பூஜையிலே 5 முகங்களுக்கும் 5 விதமான மூர்த்திகளுக்கும் எம்பெருமானுடைய மூர்த்திகளுக்கும் வணக்கம் செலுத்தி அவர்களை துதித்த பின்பு அந்த பரபிரமமான அந்த எம்பெருமானை, அவருடைய ஆவரண தேவதைகளை தொடர்ந்து இந்த புராணம் விளக்குகிறது. சிவஸ்யது சிவாயாச்ச ஹிருன்மூர்த்திம் சிவபாவிதே தயோராஜ்ஞாம் புரஸ்கிருத்யதே மே காமம் பிரயச்சதாம். சிவபிரான், இறைவி ஆகிய இருவரின் சிவமூர்த்தியாக, அதாவது மங்களமூர்த்தியாக பாவிக்கப்பட்ட இறைவன் திவ்யங்களான அவ்விருவரது கட்டளைகளை விருப்பத்தை பூரணமாக சிவஸ்ய சிவாயாச்ச சிகாமூர்த்திம் சிவாஸ்ருதே சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவன், சிவை ஆகிய இருவரின் சிகை ரூபமான மூர்த்தி சிவனையே அடைக்கலமாக புகலிடமாக கொண்டு அவர்கள் இருவர்களது கட்டளையை மதித்து நான் விரும்பியதை எனக்கு அளிக்கட்டும். சிவஸ்ய சிவாயாச்ச வர்மணா சிவபாவிதே சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் தே மே காமம் பிரயச்சதாம். சிவபிரான், இறைவி ஆகிய இருவர்களது கவசமூர்த்தி சிவமூர்த்தியாகவே பாவிக்கப்பட்டு அந்த இறைவரது கட்டளைகளை தலைமையேற்று எனது விருப்பத்தை பயனுடையதாக செய்யட்டும். சிவஸ்ய சிவாயாச்ச நேத்திரமூர்த்திம் சிவாஸ்ருதே சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவன், சிவை ஆகிய இருவரது கண்கள் ரூபியாக விளங்கும் சிவனையே ஆஸ்ரிதராக சார்ந்திருப்பவராக கொண்டு அவரது கட்டளையை ஏற்றி எனது விருப்பத்தை நிறைவேற்று. அஸ்திரமூர்த்திம் சிவயோர் நித்தியமர்ச்சன தற்பரே சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் தேமே காமம் பிரயச்சதாம். சிவனார்களது அஸ்திரரூபியான மூர்த்தி அவர்களை பூஜிப்பதே தன் வேலையாக கொண்டு அவர்களது கட்டளையை மதித்து நான் விரும்புவதை எனக்கு அளிக்கட்டும். வாமோ ஜேஷ்டஸ்தாருத்ர காலோ விகரணஸ்ததா பலோ விகரணச்சைவ பல பிரமதனः பரஹ சர்வபூதஸ்ய தமனஸ்தாத்ருசாஷ்டசக்தயः பிரார்த்திதம் மே பிரயச்சந்து சிவயோரேவ சாசனாத். வாமர், ஜேஷ்டர், ருத்ரர், காலர், விகரணர், பலவிகரணர், பலப்பிரமதனர், சர்வபூத தமனர் என்கிற 8 சிவமூர்த்திகளும் இவர்களது எண்வகை சக்திகளான வாமை, ஜேஷ்டை, ருத்ராணி, காளி, விகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூத தமனி இவர்கள் அனைவரும் இறைவர், இறைவி ஆகிய இருவர்களது கட்டளைப்படி நான் வேண்டுவதை அளிக்கட்டும். அதானந்தஸ்ச சூக்மஸ்ச சிவச்சாப்யேக நேத்ரகः ஏகருத்ரஸ்திரிமூர்த்திश्च ஸ்ரீகண்டश्च சிகண்டிகः ததாஷ்டௌ சக்தயஸ்தேஷாம் த்விதீயா வர்ணே ஸ்சிதா தேமே காமம் பிரயச்சந்து சிவயோரேவ சாசனாத். அனந்தர், சூக்மர், சிவன் என்னும் சிலோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்ரர், திரிமூர்த்தி, சிதிகண்டர், சிகண்டி இந்த 8 வித்யேஸ்வரர்களும் அவர்களது சக்திகளான அனந்தா, சூக்ஷ்மா, சிவா அதாவது சிலோத்தமா, ஏகநேத்ரா, ஏகருத்ரா, திரிமூர்த்தி, சிகண்டி என்கிற சிவகண்டி, சிகண்டினி ஆகியவர்களும் 2வது ஆவரணத்தில் பூஜிக்கப்படுபவர்கள். இவர்கள் எனது விருப்பத்தை முடித்து தரட்டும். பவாத்யா மூர்த்தயச்சாஷ்டௌ ஆசாமபிச்ச சக்தயः மகாதேவாதயச்சான்யே ததைகாதச மூர்த்தயः சக்திபிः சகிதாः சர்வே திருதீயா வர்ணே ஸ்தாः சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் திசந்து பலமீப்சிதம். 3வது ஆவரணத்தில் விளங்குபவர்களான பவர் முதலிய 8 மூர்த்திகளும் அவர்களது சக்திகளும், மகாதேவர் முதலிய 11 மூர்த்திகளும் அவர்களது சக்திகளும் இறை தம்பதிகளது கட்டளையை தலைமையில் ஏற்று எனது விருப்பத்தை பயனுடையதாக ஆக்கட்டும். ரிஷராஜோ மகாதேஜா மகாமேக சமஸ்வனஹ மேரு மந்தர கைலாச ஹிமாத்ரி சிகரோபமஹ சித்தாப்ரசிகராகார ககுதா பரிசோபிதஹ மகாபோகீந்திர கல்பேன வாலேன ச விராஜிதஹ ரக்தாஸ்ய ஸ்ருங்க சரணோ ரக்தப்ராய விலோசனஹ பீவரோன்னத சர்வாங்க சுசாருக மனோஜ்வலஹ பிரதஸ்த லக்ஷண ஸ்ரீமான் பிரஜ்வலன் மணிபூஷணஹ சிவப்ரியஹ சிவாசக்தஹ சிவயோர்த்வஜ வாஹனஹ ததா தச்சரணன்யாச பாவிதா பரவிக்கிரஹ கோராச்ச புருஷ ஸ்ரீமான் ஸ்ரீமச்சூல வராயுதஹ தயோராஜ்ஞாம் பிரஸ்கிருத்ய சமே காமம் பிரயச்சது. பெரு ஒளி படைத்தவரும் பெரிய மேகம் போல் கர்ஜிப்பவரும்
மகாதேஜா மகா மேக சமஸ்வனஹா, பெரு ஒளிவடித்தவரும் பெரிய மேகம் போல் கர்ஜிப்பவரும், மேரு மந்திரம் கைலாசம் இமய முதலிய பெருமலைகள் போன்ற பெரிய திருமேனி படைத்தவரும், விண்மேகம் போன்று விழுத்த பருத்து உயர்ந்த திணில் கொண்டவரும், ஆதிசேஷனான பெருநாகம் போன்று நீளமான வால் உடையவரும், சிவந்த திருமுகம் கொம்பு கால்கள் கொண்டவரும், சிவந்த கண்கள் உடையவரும், பருத்து உயர்ந்த கொழுத்த உடலை கொண்டவரும், அழகிய ஒளிமிக்க நடை உடையவரும், உயர்ந்த லட்சணங்கள் உடையவரும், ஒளிரும் பொன்னாபரணங்கள் அணிந்தவரும், சிவபிரானின் அன்பிற்கு பாத்திரமானவரும், சிவனிடமே ஈடுபாடு கொண்டவரும், இருவருடைய கொடிகளிலும் விளங்குபவரும், இருவருக்கும் வாகனமாக இருப்பவரும், அவர்களது திருவடிகள் படுதலால் மிக மிக தூயதான முதுகை உடையவரும், பசுவர்க்கத்தின் மன்னரும், ததாத சரண ஞாச பாவிதா பரவிக்கிரஹ கோராச்ச புருஷஹ ஸ்ரீமான் ஸ்ரீமத் சூலவராயுதஹ, இருவருடைய கொடிகளிலும் விளங்குபவரும், இருவருக்கும் வாகனமாக இருப்பவரும், அவர்களது திருவடிகள் படுதலால் மிக மிக தூயதான முதுகை உடையவரும், பசுவர்க்கத்தின் மன்னரும், கோராஜ புருஷஹ பசுவர்க்கத்தின் மன்னரும், அருட்செல்வ செழிப்புடையவரும், ஸ்ரீமான் உயர்ந்த ஆயுதமான முத்தலை சூலத்தை ஏந்தியவரும், ஸ்ரீமத் சூலவராயுதா முத்தலை சூலத்தை ஏந்தியவருமான அந்த நந்தியம்பெருமான் நான் விரும்புவதை எனக்கு அளிக்கட்டும். நந்தீஸ்வரோ மகாதேஜோ நகேந்திர தனயாத்மஜஹ ச நாராயண கைர்தேவை நித்ய மத்யர்ச்ச வந்திதஹ சர்வஸ்யாந்த புரத்வாரி சார்த்தம் பரிஜனை ஸ்திதஹ சர்வேஸ்வர சமப்ரக்ய சர்வாசுர விமர்தனஹ சர்வேஷாம் சிவதர்மாணாம் அத்யக்ஷ த்வேபி சேஷிதஹ சிவப்பிரியஹ சிவாசக்தஹ ஸ்ரீமத் சூலவராயுதஹ சிவாஸ்ரிதேஷு சம்சக்தஸ்த்வனுரக்தஸ்ச தைரபி சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் சமே காமம் பிரயச்சது. நந்தீஸ்வரோ மகாதேஜோ, பெரு ஒளிபடைத்த நந்திதேவர், நகேந்திர தனயாத்மஜஹா இமமானின் பெண்ணான பார்வதி பிராட்டிக்கு முருகனைப் போல மிகவும் பிரியமானவர், ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களால் தினமும் பூஜித்து வணங்கப்படுபவர், சிவபிரானது அந்தப்புற வாயிலில் தன் பரிஜனங்கள் சூழ காத்து நிற்பவர், சர்வேஸ்வரனான சிவபிரானை போன்ற பெருமை படைத்தவர், சர்வேஸ்வர சமப்பிரக்ய சர்வாசுர விமர்தனஹா சர்வேஸ்வரனான சிவபிரானை போன்ற பெருமை படைத்தவர், அசுரர்களை அழிப்பவர், சிவதர்மங்கள் அனைத்தையும் ஏற்று நடக்கும் சிவன்பியார்கள் கூட்டத்திற்கு இவரே தலைவராக அபிஷேகம் செய்யப்பட்டவர், சிவபிரானின் மெய்யடியவர், சிவனையே தனதாக கொண்டவர், முத்தலை சூலத்தை ஏந்தியவர், சிவப்பிரியகா சிவாசக்தஹா ஸ்ரீமத் சூலவராயுதஹா சிவபிரானின் மெய்யடியவர், சிவப்பிரியகா சிவனையே தனதாக கொண்டவர், சிவாசக்தஹா முத்தலை சூலத்தை ஏந்தியவர், ஸ்ரீமத் சூலவராயுதஹா சிவனடியார்களையே தன் செல்வமாக மதிப்பவர், சிவாஸ்ரிதேஷு சம்சக்தஸ்த்வனுரக்தஸ்ச தைரபி சிவனடியார்களுக்கு மிகவும் வேண்டியவர். இவ்வாறான பெருமை கொண்ட நந்தியம்பெருமான் சிவனாரது கட்டளையை தலைமையே தாங்கி நான் விரும்புவதை எனக்கு அளிக்க. மகாகாலோ மகாபாகுர் மகாதேவ இவாபரஹா மகாதேவாஸ்ரிதானாம் து நித்யமேவாபிரக்ஷது. இரண்டாவது மகாதேவரோ என்னும்படி இருப்பவரும் பெருந்தோள் படைத்தவருமான மகாகாலர் சிவனடியார்களை என்றென்றும் காத்தருளட்டும். சிவப்பிரியஹா சிவாசக்தஹா சிவயோர் அர்ச்சக சதா சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் சமே திசது காங்கிதம். சிவபிரானுக்கு மிகவும் அணுக்கத் தொண்டரான, சிவபிரானிடமே பேரன்பு பூண்டவரான, என்றும் இறைவன் இறைவி ஆகிய இருவரையும் பூஜித்து வருபவரும் ஆன மகாகாலர் அவர்களது அருளை ஏற்று என் விருப்பத்தை நிறைவேற்று. சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞஹா சாஸ்தா விஷ்ணோ பராதனுஹு மகாமோகாத்மதனயோ மதுமாம்சா சபப்ரியஹ தயோராஜ்ஞாம் புரஸ்கிருத்ய சமேகாமம் பிரயச்சது. சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞஹ சர்வசாஸ்திர அர்த்த தத்துவஜ்ஞஹ அனைத்து சாஸ்திரங்களின் உண்மை பொருளை நன்கு அறிந்தவரும், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இரண்டாவது ஸ்வரூபமோ என்னும்படி விளங்குபவரும், அனைவரையும் தன் கட்டளை மூலம் ஒழுங்குபடுத்துபவரும், மகாயோக மாயையான கத்ருவின் மகனும், தேன் பழத்தின் சதைப்பகுதி கள் ஆகியவற்றில் பிரியம் கொண்டவருமான நாகராஜா ஆதிசேஷன் இறைவரது கட்டளைப்படி எனது எண்ணத்தை பயனுடையதாக ஆக்கட்டும். பிரம்மாணி செய்வ மாகேஷி கௌமாரி வைஷ்ணவி ததா வாராகி செய்வ மாகேந்திரி சாமுண்டா சண்டவிக்ரமா ஏதாவை மாதரசப்த சர்வலோகஸ்ய மாதரஹ பிரார்த்திதம் மே பிரயச்சந்து பரமேஸ்வர சாசனாத். பிரம்மாணி மாகேஷி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாகேந்திரி பெருந்திரல் படைத்த சாமுண்டி ஆகிய 7 மாதாக்களும் அகில உலகங்களுக்கும் தாய்கள் அல்லவா. இவ்வேழு மாதாக்களும் சிவபிரானது கட்டளைப்படி நான் விரும்பியதை அளிக்கட்டும். மத்த மாதங்க வதனோ கங்கோ மா சங்கராத்மஜஹா
ஆகாச தேகோ திக்பாஹு சோம சூர்யாக்னிலோச்சனஹ ஐராவதாதிபிர் திவ்யைர் திக்கஜைர் நித்யமர்ச்சிதஹ சிவஞானமதோ भिन्नस्त्रिदशा नाम विघ्नकृत् विघ्नकृच्चासुरादीनां विघ्नेश शिवभावितः सत्कृत्य शिवयोराज्ञां समे दिशतु काङ्क्षितम् மத்தமாதங்க வதனோ மதங்கொண்ட யானை போன்ற முகமுடையவரும் கங்கோமா சங்கராத்மஜா கங்கை உமை சங்கரன் ஆகிய மூவரின் புதல்வரும் ஆகாச தேகோ ஆகாசத்தையே திருமேனியாகவும் திக்பாகு எண் திசைகளையே தன் திருக்கரங்கள் ஆகவும் சோமசூர்யாக்னிலோச்சனஹா சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூவரையும் தன் திருக்கண்களாக கொண்டவரும் ஆகாயத்தையே திருமேனியாகவும் என் திசைகளையே தன் திருக்கரங்களாகவும் கொண்டவரும் சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூவரையும் தன் திருக்கண்களாக கொண்டவரும் ஐராவதம் முதலிய என் திசை யானைகளால் நித்தியம் பூஜிக்கப்படுபவரும் சிவஞானமே மதநீராய் கன்னங்களில் வெளிபவராக விளங்குபவரும் தேவர்களின் இடையூறுகளை களைபவரும் அசுரர்களது செயல்பாடுகளில் தடையை தோற்றுவிப்பவரும் இவ்வாறான விக்னேசமூர்த்தி சிவபிரானிடம் அன்பு கொண்டு அவரது கட்டளைப்படி எனது மன இச்சையை பூர்த்தி செய்ய ஷண்முக சிவசம்பூத சக்தி வஜ்ரதர பிரபு அக்னேஷ்ச தனயோ தேவோ ஹ்யபர்ணாதனய புனः கங்காயாश्च கணாம்பாயா கிருத்திகானாம் ததைவச விஷாகேன ச சாகேன நைகமேகேன சாவ்ருதः இந்திரஜித் சேந்திர சேனானி தாரகாசுரஜித் ததா शैलानां मेरुमुख्यानां वेदकश्च स्वतेजसा तप्तचामीकर प्रज्ञ सतपत्रदलेक्षणः कुमारः सुकुमाराणां रूपोदाहरणं महत् शिवप्रियः शिवाशक्तः शिवपादार्चकः सदा सत्कृत्य शिवयोराज्ञां समे दिशतु काङ्क्षितम् षण्मुखः आरुमुखत्तोन् शिवसम्भूतः சிவனாரது தோன்றல் சக்தி வஜ்ரதர பிரபு சக்தியான வேல் மற்றும் வஜ்ரப்படையை ஏந்தியவர் ஒப்பற்ற தலைவர் அக்னியின் புதல்வர் அபர்ணை என்கிற மலைமகளின் திருக்குமாரர் கங்கை மைந்தர் கணாம்பிகையின் மைந்தர் கிருத்திகை நட்சத்திரங்களின் மைந்தரும் கூட விசாகன் சாகன் நைகிமேயன் என்கிற சகோதரர்களால் சூழப்பட்டு விளங்குபவர் இந்திரனை வென்றவர் இந்திரனின் படைத்தலைவர் தாரகாசுரனை வென்றவர் தன் சக்திப்படையான வேலாயுதத்தால் மேறு முதலிய பெருமலைகளை பொடியாக்கியவர் பொன்போன்ற மிளிரும் திருமேனியர் செந்தாமரை கண்ணன் அழகிற்கும் அழகான குமாரன் குமார சுகுமாரானாம் ரூபோதாகரணம் மகத் பொன்போன்ற மிளிரும் திருமேனியர் செந்தாமரை கண்ணன் அழகிற்கும் அழகான குமாரன் அழகிற்கு ஒரே உதாரணமான சிவனுக்கு உகந்தவர் சிவபக்தி உடையவர் சிவனாரது திருவடிகளில் என்றும் எப்பொழுதும் அர்ச்சனை செய்து நிற்பவர் வாறு விளங்கும் கந்தப் பெருமான் இறைவரது கட்டளைப்படி எனது விருப்பத்தை நிறைவு செய்ய ஜேஷ்டா வரிஷ்டா வரதா சிவயோர் யஜனேரதா தயோராஜ்ஞா புரஸ்கிருத்ய சாமே திசது காங்கிதம் மிகவும் உயர்வானவள் வேண்டும் வரமளிப்பவள் சிவனாரையும் சிவையான இறைவியையும் என்றும் பூஜிப்பதில் மனவிருப்பம் கொண்டவள் அவ்வாறு விளங்கும் ஜேஷ்டாதேவி சிவாஜ்ஞியை ஏற்று என் விருப்பத்தை அளிக்க திரைலோக்கிய வந்திதா சாக்ஷாதுல் காகாரா கணாம்பிகா ஜெகஸ்ருஷ்டி விவ்ருத்யர்த்தம் பிரம்மணாப்யர்த்திதா சிவாத் சிவாயா பிரவிபக்தாயா भ्रुवोरन्तर निश्रुता दाक्षायणी सती मेना तथा हैमवती हुमा कौशिक्याश्चैव जननी भद्रकाल्यास्थैव च अपर्णायाश्च जननी पाटलायास्तथैव च शिवार्चनरथा नित्यं रुद्राणी रुद्रवल्लभा சத்கிருத்திய சிவயோராஜ்ஞாம் சாமே திசது காங்கிதம் கணாம்பிகை என்கிற தேவி மூலகங்களாலும் தொழப்படுபவள் கொள்ளிக்கட்டை போன்ற திருமேனி கொண்டவள் உலகப் படைப்பு விரிவடைவதற்காக சிவபிரானிடம் பிரம்மதேவர் வேண்ட சிவனிடமிருந்து தனிப்பட்டு அம்பிகையின் இரு புருவ மத்தியில் இருந்து தோன்றியவள் தாட்சாயணி சதி தேவி மேனை மலையரசன் திருமகள் உமை என்கிற பல வடிவாகவும் விளங்குபவள் கௌசிகி பத்ரகாளி அபர்ணை பாடலா ஆகியவர்களின் திருத்தாய் எப்பொழுதும் சிவபிரானை அர்ச்சனை புரிவதிலேயே ஊக்கம் கொண்டவள் ருத்ரவல்லபை மற்றும் ருத்ராணி என்றும் அழைக்கப்படுபவள் சிவன் சிவை ஆகிய இருவரின் கட்டளையை தாங்கி என் விருப்பத்தை அளிக்க சண்ட சர்வ கணேசான சம்போர் வதன சம்பவா சத்கிருத்திய சிவயோராஜ்ஞாம் சமே திசது காங்கிதம் சிவகணங்களின் தலைவரும் சிவபிரானது திருமுகத்தினின்றும் தோன்றியவருமான சண்டன் என்பவர் சிவ கட்டளைப்படி என் விருப்பத்தை பயனாக்கட்டும் திங்களோ கணப ஸ்ரீமான் சிவாசக்த சிவப்பிரியா ஆக்ஞையா சிவயோரேவ சமே காமம் பிரயச்சது கணங்களை காத்தருளும் பிங்களன் சிவனாருக்கு உகந்தவர் சிவனிடமே பக்தி கொண்டவர் பெரும் செல்வந்தர் சிவபிரானது ஆணையை காட்டி எனது மனோவாஞ்சிதத்தை பூரணமாக்கட் பிருங்கீசோ நாம கணவஹா சிவாராதன தத்பரஹா
பிரயச்சது சமே காமம் பத்யுராஜ்ஞா புரஸ்சரம் சிவகண பாலகரான பிருங்கீஷர் சிவாராதன தத்வரர். இவர் தலைவரான சிவனாரது கட்டளையை ஏற்று நான் விரும்புவதை எனக்கு தர. வீரபத்ரோ மகாதேஜா ஹிம குந்தேந்து சந்நிபகா பத்ரகாளி பிரியோ நித்யம் மாத்ருணாம் சாபிரக்ஷிதா யஜ்ஞஸ்ச சிரோஹர் யஜ்ஞஸ்ய சிரோஹர்த்தா தக்ஷஸ்ய ச துராத்மனஹ உபேந்திர இந்திர யமாதீனாம் தேவானாம் அங்கதக்ஷகः சிவஸ்யானுச்சர ஸ்ரீமான் சிவ சாசன பாலகः சிவயோ சாசனாதேவ சமே திசது காங்கிதம். வீரபத்ரோ மகாதேஜோ ஹிம குந்தேந்து சந்நிபகா भद्रकाली प्रियो नित्यं मातॄणां साभिरक्षिता यज्ञस्य च शिरोहर्ता दक्षस्य च दुरात्मनः उपेन्द्रेन्द्र यमादीनां देवानाम् अंगदक्षकः शिवस्यानुचर श्रीमान् शिव शासन पालकः शिवयो सासना देवः समे दिशतु कांक्षितम्. திருநிறைச்செல்வரான வீரபத்ரர் என்கிற சிவகணவர் பெருந்திரள் உடைத்தவர். பனி மல்லிகை பூ நிலவு போன்ற காந்தி படைத்தவர். பத்ரகாளியின் கணவர். சப்த மாதாக்களை என்றும் காத்து நிற்பவர். தீயவரான தக்ஷனது சிரத்தை போய் வேள்வியை அழித்தவர். உபேந்திரன் இந்திரன் யமன் முதலிய தேவர்களின் உடலில் காயத்தை ஏற்படுத்தியவர். சிவனாரது பணியாள். சிவனாரது கட்டளைப்படி நடப்பவர். இவர் சிவபிரானது கட்டளைப்படி எனக்கு நான் விரும்பும் பொருளை தர. சரஸ்வதி மகேசஸ்ய வாக் சரோஜ சமுத்பவா சிவயோ பூஜனே சக்தா சாமே திசது காங்கிதம். சிவபிரானது செந்தாமரை திருமுகத்திலிருந்து தோன்றிய சரஸ்வதி தேவி சிவபூஜையில் ஈடுபாடு உடையவள். எனது விருப்பத்தை தர. விஷ்ணோர் வக்ஷஸ்திதா லக்ஷ்மி சிவயோ பூஜனே ரதா சிவயோ சாசனாதேவ சாமே திசது காங்கிதம். ஸ்ரீமன் நாராயணனின் திருமார்பை அலங்கரிக்கும் லக்ஷ்மி சிவபூஜையில் மனம் கொண்ட அந்த திருமகள் எனது விருப்பத்தை நிறைவேற்றட்டும். மகாமூட்டி மகாதேவ்யா பாத பூஜா பராயணா தஸ்யா ஏவ நியோகேன சாமே திசது காங்கிதம். மகாதேவியான இறைவியின் திரு ஆராதனத்திலேயே ஒன்றிய மனம் கொண்ட மகாமோடி அவ்விரைவியின் திருவானைப்படி என் விருப்பத்தை எனக்கு அளிக்க. ஸ்ரீ சிவமகாபுராணம் 7ஆவதான வாயவிய உத்தரகண்டம் அத்தியாயம் 31 சிவ ஆவரண பூஜையினுடைய அந்த ஸ்லோகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஆவரண தேவதைகளை இந்த சிவமகா புராணமானது வர்ணிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது. தொடர்கிறோம். கௌசிகி சிம்ஹமாரூடா பார்வத்யா பரமாசுதா விஷ்ணோர் நித்ரா மகாமாயா மகாமகிஷமத்தினி நிசும்ப சும்ப சம்ஹந்த்ரீம் மது மாம்சா சமவ்யா சத்கிருத்ய சாசனம் மாது சாமே திசது காங்கிதம். பார்வதி பிராட்டியின் உயர்ந்த மகளான கௌசிகி சிங்க வாகனம் கொண்டவள். இவள் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் யோகநித்ரை மகாமாயை பெருந்திரள் படைத்த மகிஷாசுரனை வதைத்தவள். நிசும்பன் சும்பன் ஆகியவர்களை கொன்றவள். மது பழங்களின் சதை, அதாவது பழங்களின் கதுப்பு, ஆசவம் என்கிற மூலிகை சாறு ஆகியவற்றில் பற்று கொண்டவள். இந்த கௌசிகி பார்வதி பிராட்டியின் கட்டளையை தலைமையத்தாங்கி எனது விருப்பத்தை தரட்டும். ருத்ரா ருத்ர சமப்ரக்ஞா பிரமதா பிரதீத் தௌஜசஹா பூதாஜ்ஞாஸ்ச மகாவீர்யா மகாதேவ சமப்ரபா நித்யமுக்தா நிரும்மபா நிர்த்வந்த்வா நிருபப்ளவா சசாக்தயசானுச்சரா சர்வலோக நமஸ்கிருதா சர்வேஷாமேவ லோகானாம் சிருஷ்டி சம்ஹரண க்ஷமா பரஸ்பரானுரக்தாஸ்ச பரஸ்பரமனுவ்ரதா பரஸ்பரமதி ஸ்னிக்தா பரஸ்பரமனஸ்கிருதா சிவப்ரியதமா நித்யம் சிவலக்ஷண லக்ஷிதா சௌம்யா கோராஸ்ததா மிஸ்ராச்சாந்தராலத்வயாத்மிகா விரூபாஸ்ச சுரூபாஸ்ச நானாரூபதராஸ்ததாம் சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் தேமே காமம் திசந்து வை. ஸ்ரீ ருத்ரனுக்கு சமமான தேஜஸ் கொண்ட ஏகாதச ருத்ரர்களான ருத்ரகணங்கள், உலகம் புகழ் பராக்கிரமம் கொண்ட பிரமதகணங்கள், மகாதேவரை போன்ற திரள் கொண்ட பூதகணங்கள் ஆகியவர்கள் எப்பொழுதும் தடைகளில் சிக்காதவர்கள், ஒப்பு உயர்வற்றவர்கள், போட்டிக்கு ஆள் இல்லாதவர்கள், எந்த ஒரு சிக்கல்களும் அற்றவர்கள், என்றும் தங்கள் சக்திகள் மற்றும் பணியாட்களோடு சேர்ந்திருப்பவர்கள், அகில உலகினராலும் தொழப்படுபவர்கள், அனைத்து உலகங்களையும் படைக்கவும் அழிக்கவும் சக்தி படைத்தவர்கள், ஒருவருக்கு ஒருவர் மிகவும் அன்பும் பக்தியும் கொண்டவர்கள், தங்களுக்குள் தோழமை பூண்டவர்கள், ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் கூறிக்கொள்பவர்கள், சிவபிரானுக்கு மிகவும் பிரியமானவர்கள், சிவ சின்னங்களான திருநீரு மற்றும் ருத்ராட்சம் அணிந்தவர்கள், மிகவும் சாந்தமானவர்கள், ஆனால் பார்க்க பயங்கர தோற்றம் கொண்டவர்கள், தோற்றம் பயங்கரம்
ஆனால் சாதுவானவர்கள், ஒவ்வொருவருக்கும் இடையே இரு மனம் கொண்டவர்கள், சிலர் விரூபர்கள், சிலர் அழகர்கள், பலர் பலவித திருமேனி படைத்தவர்கள். இவ்வாறிருக்கும் ருத்ரகணங்களும் பிரமதகணங்களும் இறைவரது கட்டளையை ஏற்று என் விருப்பத்தை நிறைவு செய்ய. தேவ்யா பிரிய சகி வர்கோ தேவி லக்ஷண லக்ஷிதஹ சகிதோ ருத்ரகன்யாபி சக்திபிச்சாப்யநேகஷஹ திருத்தீயா வர்ணே சம்போர் பக்த்யா நித்யம் சமர்ச்சிதஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்யாம் சமே திசது மங்களம். இறைவியான பார்வதி பிராட்டியை போன்ற இலக்கணங்களை படைத்தவர்களும் சிவபிரானது 3வது ஆவரணத்தில் ருத்ரகன்னியைகள் மற்றும் பல பல சக்தி தேவிகளால் பக்தியோடு பூஜிக்கப்படுகிறவர்களும் ஆன ஸ்ரீதேவியின் அன்பு தோழிகளின் கூட்டம் இறைவரின் கட்டளையை ஏற்று எனக்கு நன்மையை செய்யட்டும். திவாகரோ மகேஷ்ச மூர்த்திர் தீப்த சுமண்டலஹ நிர்குணோ குணசங்கீர்ணஸ்ததைவ குணகேவலஹ அவிகாராத்மகச்சாத்ய ஏக சாமான்ய விக்ரியஹ அசாதாரண கர்மாச்ச சிருஷ்டி ஸ்திதி லய க்ரமாத் ஏவம் த்ரிதா சதுர்ததா ச விபக்த பஞ்சதா புனः சதுர்த்தா வர்ணே சம்போ பூஜிதச்சானுகைஷ்சஹ சிவப்ரிய சிவாசக்தஹ சிவபாதார்ச்சனே ரதஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் சமே திசது மங்களம். எவரது மண்டலம் ஒளிமிக்கதோ, நிர்குணராகிலும் எல்லையற்ற மங்கள குணங்களால் பொலிபவரோ, சத்துவகுணமே வடிவானவரோ, மாறுபாடு அற்றவரோ, அனைத்துக்கும் ஆதிகாரணமானவரோ, ஒப்பற்றவரோ, இப்போது காணும் இவ்வுலகம் எவரது படைப்போ, படைத்தல் காத்தல் அடித்தல் என்கிற வரிசையில் எவரது செயல்கள் மிகையானதோ, எவர் இம்மாதிரி 3ஆகவும் 4ஆகவும் 5ஆகவும் பிரிந்து விளங்குகிறாரோ, எவருக்கு சிவபிரானது 4வது ஆவரணத்தில் அவரது துணைவர்களுடன் பூஜை நடைபெறுகிறதோ, அந்த சூரிய பகவான் சிவபிரானின் திருமேனியில் ஒன்றானவர். இவர் சிவனாருக்கு மிகவும் உகந்தவர், சிவபக்தர். அவரது திருவடிகளை அர்ச்சனை புரிவதிலேயே ஈடுபாடு கொண்டவர். இவ்வாறாக விளங்கும் சூரிய பகவான் சிவதம்பதிகளின் கட்டளையை ஏற்று எனக்கு மங்களங்களை அருளட்டும். திவாகர ஷடங்கானி தீப்தாத்யாஷ்டாஷ்டசக்தயஹ ஆதித்யோ பாஸ்கரோ பானு ரவிச்சேத்யானுபூர்வசஹ அர்க்கோ பிரம்மா ததா ருத்ரோ விஷ்ணுச்சாதித்யமூர்த்தயः விஸ்தரா சுதரா போதின்யாப்யாயின்யயः பரா புனः உஷா பிரபா ததா பிராஜ்ஞா சந்தியா சேத்யபிஷக்தயः சோமாதிகேது பர்யந்த கிரகாश्च சிவபாவிதாः சிவயோராஜ்ஞயானுன்னாமங்கலம் பிரதிசந்துமே. சூரிய தேவருடன் தொடர்புடைய அவரது 6 அங்கதேவதைகள், அவரது தீப்தி முதலிய 8 சக்திகள், ஆதித்யன், பாஸ்கரன், பானு, ரவி, அர்க்கன், பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு என்கிற அவரது மூர்த்திகள், விஸ்தரை, சுதரை, போதினி, ஆப்யாயினி, உஷை, பிரபை, பிராஜ்ஞா, சந்தியா என்கிற அவரது சக்தி தேவிகள், சந்திரன் முதல் கேது வரையிலான சிவபக்தர்களான 8 கிரகங்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவதம்பதிகளின் கட்டளையை தலைவணங்கி எனக்கு மங்களங்களை அருளட்டும். அதவா த்வாதசாதித்யாஸ்ததா த்வாதச சக்தயः ருஷயோ தேவகந்தர்வா பன்னாகாப்சரசாம் கணாம் கிராமண்யஸ்ச ததா யக்ஷா ராட்சசாஸ்ச சுராஸ்ததா சப்த சப்த கணாச்சைதே சப்த சந்தோ சந்தோமயா ஹ்யஹயா வாலகில்யாதயச்சைவ சர்வே சிவபதார்ச்சகாः சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே. அல்லது 12 ஆதித்யர்கள், அவர்களது 12 சக்தி தேவிகள், ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், பன்னகர்கள், அப்சரஸ் கணங்கள், கிராமணிகள் என்கிற தலைவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், இவர்களைச் சேர்ந்த 7 கணங்களான கூட்டங்கள், காயத்ரி, உஷ்ணுக், அனுஷ்டுப், பிரகதி, பங்கி, திருஷ்டுப், ஜக்தி என்கிற சந்தஸ்மயமான 7 குதிரைகள், வாலகில்யர்கள் என்கிற முனிவர்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவனாரது திருவடி கமலங்களை என்றும் அர்ச்சனை புரிபவர்கள். இவர்கள் அனைவரும் இறைவரது கட்டளைப்படி எனக்கு இசைந்ததை செய்யட்டும். பிரம்மாத தேவதேவஸ்ய மூர்த்திர் பூமண்டலாதிபகா சதுஷ்டி குணைஸ்வர்யோ புத்தி தத்வே பிரதிஷ்டிதः நிர்குணோ குணசங்கீர்ணஸ்ததைவ குணகேவலः அவிகாராத்மகோ தேவஸ்ததः சாதாரணः
புனः அசாதாரண கர்மாச்ச சிருஷ்டி ஸ்திதி லய க்ரமாத் ஏவம் த்ரிதா சதுர்தா ச விபக்த பஞ்சதா புனः சதுர்தா வர்ணே சம்போ பூஜிதஸ்ச சஹானுகைஹ சிவப்ரிய சிவாசக்தः சிவபாதார்ச்சனே ரதः சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் சமே திசது மங்களம். தேவர்க்கும் தேவரான சிவபிரானின் மூர்த்திகளில் ஒருவர் பிரம்மதேவர். இவர் பூமண்டலத்தின் அதிபதி. 64 நற்குணச் செல்வங்கள் கொண்டவர். புத்தி தத்துவத்தில் நிலை கொண்டவர். நிர்குணராகினும் எல்லையற்ற கல்யாண குணங்கள் கொண்டவர். நற்குண வடிவினர், விகாரமற்றவர். இவருக்கு எதிரில் மற்றவர்கள் அனைவரும் மிகச் சாதாரணமானவர்களே. படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற மூன்றும் இவருக்கு மிகவும் எளிய செயல்களே. இவ்வாறு அவர் ஆவரணம் அல்லது சுரூபத்தில் 3, 4, 5 என்று பிரிந்தும் விளங்குபவர். சிவபிரானது 4வது ஆவரணத்தில் இவருக்கும் இவரது அடியார்களுக்கும் பூஜை செய்யப்படுகிறது. சிவபக்தர் சிவார்ச்சனையில் மனம் கொண்டவர். வாறு விளங்கும் பிரம்மதேவர் எனக்கு மங்களங்களை அருள. ஹிரண்ய கர்ப்போ லோகேஷோ விராட் காலஸ்ச பூருஷः சனத்குமாரः சனகः சனந்தஸ்ச சனாதனः பிரஜானாம் பதயஸ்சைவ தக்ஷாத்யா பிரம்மசூனவः ஏகாதச சபத்னீகா தர்ம சங்கல்பயேவ ச சிவார்ச்சனரதாஸ்சைதே சிவ பக்தி பராயணாः. ஹிரண்யகர்ப்பர், லோகேஷர், விராட், காலபுருஷர், சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனாதனர், தக்ஷன் முதலிய பிரம்மதேவருடைய புத்திரர்கள் 11 பிரஜாபதிகளும் அவர்களுடைய மனைவிமார்களும் தர்மம், சங்கல்பம் முதலிய எல்லோரும் சிவார்ச்சனையில் ஈடுபாடு கொண்ட சிவபக்தர்கள். இவர்கள் சிவனார் கட்டளைப்படி எனக்கு நலனை அளிக்கட்டும். சிவாஜ்ஞாவசகா சர்வே திசந்து மம மங்களம் சத்வாரஸ்ச ததா வேதா சேதிகாச புராணகாः धर्मशास्त्राणि विद्याभिर्वैदिकीभिः समन्विता परस्परा वृद्धार्था शिव प्रकृतिपादकाः सत्कृत्य शिवयोराज्ञाम् மங்களம் பிரதிசந்து மே. ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என்கிற 4 வேதங்கள், இதிகாசங்கள், 14 புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், வைதீக வித்தியைகள் ஆகிய அனைத்தும் சிவபிரானது சுரூபத்தையே குறிப்பனவாகும். ஆகவே இதன் கருத்துக்களில் முரண்பாடு கிடையாது. இவை அனைத்தும் சிவக்கட்டளையை ஏற்று எனக்கு நன்மைகளை செய்ய. அதருத்ரோ மகாதேவ சம்போர் மூர்த்திர் கணீயசி வாக்னேய மண்டலாதீச பௌருஷைஸ்வர்யவான் பிரபு சிவாபிமான சம்பன்னோ நிர்குணஸ்திரிகுணாத்மகः கேவலம் சாத்விகச்சாபி ராஜசச்சைவ தாமசः அவிகாரரதः பூர்வம் ததஸ்து சமவிக்ரியः அசாதாரண கர்மாச்ச சிருஷ்ட்யாதிகரணாத் பృథக் பிரம்மணோபி சிரச்சேத்தா ஜனகஸ்தஸ்ய தத்சுதः ஜனகஸ்தனயச்சாபி விஷ்ணோரபி நியாமகः போதகஸ்ச தயோர்நித்யமனுக்ரஹகர பிரபுः அண்டஸ்யாந்தர்பகீர்வர்த்தி ருத்ரோ லோகத்வயாதிபः சிவப்ரிய சிவாசக்த சிவபாதார்ச்சனேன ரதः சிவஸ்யாஜ்ஞாம் புரஸ்கிருத்ய சமேத்தி சது மங்களம். மகாதேவருத்ரன் என்பவர் சிவபரம்பொருளின் உயர்ந்த மூர்த்தமாவார். இவர் அக்னிமண்டலத்தின் தலைவர். 4 புருஷார்த்தங்களும் அனைத்து செல்வங்களும் இவருடையதே. மிகவும் வல்லவர், சிவபக்தி கொண்டவர், நிர்குணர், ஆனால் முக்குண ரூபர். சத்துவகுணமே உடையவர் என்றாலும் ராஜச தாமச குணங்களும் இவரிடம் உண்டு. முதலிலேயே விகாரமற்றவர். அனைத்தும் இவரது படைப்பு, காத்தல் இவர் அனைத்தும் இவரது படைப்பு. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களின் காரணமாக இவரது செயற்திறம் உயர்வற்றது. இவர் பிரம்மதேவரது ஒரு தலையை கொய்தவர். இவரே பிரம்மதேவரின் தந்தையும் தனையனுமாவார். இதேபோல் ஸ்ரீ விஷ்ணுவின் தந்தையும் தனையனும். அவருக்கு கட்டளை இடுபவரும் கூட. இவர் விஷ்ணுவிற்கும் பிரம்மதேவருக்கும் ஞானமளிப்பவர். அவர்கள் இருவருக்கும் அருளுபவரும் இவரே. பிரபுவான இவர் பிரம்மாண்டத்தின் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவர். இகவர உலகங்களுக்கு தலைவர். சிவனாருக்கு பிரியமானவர். சிவபக்தி கொண்டவர். சிவபாத அர்ச்சனையில் ஆசை கொண்டவர். சிவபிரானது கட்டளையை ஏற்று எனக்கு நலனை அருள. தஸ்ய பிரம்ம ஷடங்கானி வித்யேஷானாம் ததாஷ்டகம் சத்வாரோ மூர்த்தி பேதாச்ச சிவபூர்வா சிவார்ச்சகாः சிவோ பவோ ஹரஸ்சைவ மிருடஸ்சைவ ததா பரः
சிவஸ்யாஜ்ஞாம் புரஸ்கிருத்ய மங்களம் பிரதிசந்து மே. பகவானான சிவபிரானது சுரூபங்களாய் விளங்கும் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற பஞ்சபிரம்மங்கள், கிருதயம் முதலிய 6 அங்கங்கள், 8 வித்யேஸ்வரர்கள், சிவன், பவன், ஹரன், நிடன் என்கிற 4 சிவமூர்த்திகளாகிய இவர்கள் அனைவரும் சிவ பூஜா துரந்தரர்கள், சிவபூஜையினுடைய பொறுப்பு வகிப்பவர்கள். இவர்கள் சிவனாரது கட்டளையை தலைமையேற்கொண்டு எனக்கு நலன்களை அளிக்கட்டும். அத விஷ்ணுர் மகேஷாஸ்ச சிவஸ்யைவ பராதனுகோ வாரி தத்வாதிபஸ் சாக்ஷாத் அவ்யக்தபத சம்ஸ்திதः நிர்குணः சத்வபகுலஸ்ததைவ குணகேவலः அவிகாராபிமானீ ச த்ரிசாதாரண விக்ரயः அசாதாரண கர்மா ச சிருஷ்ட்யாதி கரணாத் ப்ருதக் தக்ஷிணாங்க பவேனாபி ஸ்பர்தமான ஸ்வயம்புவா ஆத்யேன பிரம்மணா சாக்ஷாத் ஸ்ருஷ்ட ஸ்ரஷ்டா ச தஸ்ய து அண்டஸ்யாந்தர்பஹிர்வர்த்தி விஷ்ணுர்லோகத்வயாதிபः அசுராந்தகரச்சக்ரி சக்ரஸ்யாபி ததானுஜः பிராதுர்பூதश्च தசதா भृगुशापश्चलातिकः भृगुशापश्चलादिक भूपार निग्रहार्थाय स्वेच्छया वाथरक्षितो अप्रमेय बलो मायी मायया मोहयन् जगत् मूर्तिं कृत्वा महाविष्णुं सदा विष्णुमथापि वा वैष्णवैः पूजितो नित्यं मूर्तित्रयमयासने शिवप्रियः शिवाशक्तः शिवपादार्चने रतः शिवस्याज्ञां पुरस्कृत्य समे दिशतु मङ्गलम्. பகவான் ஸ்ரீ விஷ்ணு சிவபிரானின் உயர்ந்த சுரூபத்தர். நீர் தத்துவத்திற்கு அதிபதி இவர். அவ்யக்தம், அதாவது புலப்படாதது என்கிற உயர்ந்த இடத்தில் நிலை கொண்டவர். உலக இயற்கையான முக்குணங்கள் அற்றவர். சத்துவகுண பிரதானர். மேலும் தூய குணங்களின் பொக்கிஷம். விகாரமற்ற, அதாவது மாறுபாடற்ற சுரூபத்தின் அபிமானி. பொதுவாக மூவுலகங்களும் இவரது படைத்தல் அழித்தல் முதலியன செய்வதால் இவரது செயல் சாதாரணமானது. சிவபிரானது வலதுபுறத்தில் தோன்றிய பிரம்மாவுடனும் கூட ஒரு சமயம் போட்டிவிட்டவர். முதலில் தோன்றிய பிரம்மாவின் மூலம் படைக்கப்பட்டவரானாலும் அவரையும் இவரே படைத்தவர். பிரம்மாண்டங்களின் உள்ளும் புறமும் நிறைந்தவர். ஆகவே இவரை விஷ்ணு என்று அழைக்கின்றனர். இகபர உலகங்களுக்கு தலைவர். அசுரர்களை வதைப்பவர். சக்கரம் ஏந்தியவர். இந்திரனின் தம்பியான உபேந்திரன் இவரே. இப்புவியில் 10 திரு அவதாரங்கள் எடுத்தவர். பிருகு மகர்ஷியின் சாபத்தை காரணமாக கொண்டு பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டி தன் விருப்பப்படி இவ்வுலகில் அவதரித்தவர். இவரது திறலுக்கு அளவே இல்லை. இவரே ஒரு பெரிய மாயாவி. தன் மாயையின் மூலம் உலகையே மோகிக்கச் செய்பவர். இவர் மகாவிஷ்ணு அல்லது சதாவிஷ்ணு என ஒரு சுரூபம் கொண்டு மும்மூர்த்திகளின் சுரூபரான சீரிய சிங்காதனத்தில் இருந்து விளங்குபவர். ஸ்ரீ வைஷ்ணவர்களால் தினமும் பூஜிக்கப்படுபவர். சிவபிரானது பிரியர். சிவபக்தி கொண்டவர். சிவபிரானது திருவடிகளை ஆராதிப்பவர். இந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவபிரானது கட்டளையை ஏற்று எனக்கு மங்களங்களை தருள். வாசுதேவோ நிருத்தஸ்ச பிரத்யும்னஸ்ச ததப்பரஹ சங்கர்ஷண சமாக்யாதாஸ்சதஸ்ரோ மூர்த்தயோ ஹரே மத்ஸ்யகூர்ம வராகஸ்மத்ஸ்யகூர்மோ வராகஸ்ச நாரசிம்ஹோத வாமனஹ ராமத்ரயம் ததா கிருஷ்ணோ விஷ்ணுஸ்துரகபக்த்ரகः சக்ரம் நாராயணஸ்யாஸ்திரம் பாஞ்சஜன்யம் ச சாரங்ககம் சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்து மே. சங்கர்ஷணர், வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர் என்கிற 4ம் ஸ்ரீ ஹரியின் 4 திருமூர்த்திகள். மத்ஸ்யமூர்த்தி, கூர்மமூர்த்தி, வராகமூர்த்தி, நரசிம்மமூர்த்தி, வாமனமூர்த்தி, பரசுராமர், ஸ்ரீ சீதாராமர், ஸ்ரீ பலராமர், ஸ்ரீ கிருஷ்ணன், ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ ஹயக்ரீவமூர்த்தி, சுதர்சன சக்கரம், நாராயணாஸ்திரம், பாஞ்சஜன்யம் என்கிற திருச்சங்கம், சார்கம் என்கிற வில். இவர்கள் அனைவரும் சிவாக்னையை மதித்து எனக்கு நலன்களை பொழியட்டும். பிரபா சரஸ்வதி கௌரி லக்ஷ்மிஷ்ச சிவபாவிதா சிவயோ சாசனாதேதா மங்களம் பிரதிசந்து மே. பிரபை தேவி, சரஸ்வதி தேவி, கௌரி தேவி, சிவபக்தியான ஸ்ரீ திருமகள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவபிரானது அருளை எனக்கு அருளட்டும். இந்திரோக்னிச்சயமச்சைவ நிர்ருதிர்வருணஸ்த
ததா வாயு சோம குபேரஸ்ச ததேயானஸ்திரிசூலத்ருக் சர்வே சிவார்ச்சன ரதா சிவ சத்பாவ பாவிதாஹ சத்கிருத்ய சிவயோ ராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்து மே. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், முத்தலைச்சூலம் ஏந்திய ஈசானன் ஆகிய 8 திசை பாலகர்களும் சிவபூஜா துரந்தரர்கள், சிவபக்தி பூண்டவர்கள். இவர்கள் எனக்கு நன்மைகளை தர